ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இன்ட்ரோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் vlogல நிறைய பேர் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுட்டு இருக்கீங்க. அது என்ன கொஷின், அதுக்கான ஆன்சர் என்னன்றதை சிம்பிளாக வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய அதே கொஷினே வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தவங்க நான் ரிப்ளை பண்ணிட்டுனா திருப்பி அதே கொஷின் தான் வருது. திருப்பி நான் உங்களுக்கு அதே கொஷினை வந்து கொஞ்சம் லென்த்தியாக ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால தான் அது ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து, உங்கள் ஃபேஸ் ஏன் க்ளோவிங்காக இருக்குன்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து, ஏன் உங்கள் ஃபேஸ் டல்லாக இருக்குது, என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூ எதுவும் கிடையாது, பட் அப்பப்போ டயர்ட் ஆகும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு க்ளோவிங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய இப்போ ரீசெண்டாக தண்ணி குடிக்கிறேன். தாகம் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கேன், தண்ணி குடிப்பேன். மற்றபடி க்ரீம் மாற்றிட்டேன். நான் வந்து பான்ஸ் ஒயிட் பியூட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ நான் அதை வந்து மாற்றிட்டேன். அது ரீசெண்டாக ஒரு 2-3 வீக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். நல்லா தான் இருக்குது. என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இப்போதைக்கு பரவாயில்ல. இந்த மார்க்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் பிம்பிள் வந்திருக்கு. இந்த பிம்பிள் எதுக்காகன்னு பார்த்தா, எனக்கு பீரியட் செகண்ட் டே, அதனால் எனக்கு பிம்பிள் வர்றது வந்து நார்மல் தான். ஏன் டல்லாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் கூட ஓடி ஓடி விளையாடி வீட்டு வேலை செஞ்சு அந்த டயர்டில் வந்து ஃபேஸ் வந்து பார்க்க உங்களுக்கு அப்படி டல்லாக தெரிஞ்சிருக்கலாம். செகண்ட் கொஷின், நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு. கன்சீவாக இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லாமல் நான் இருப்பேன். நான் சொல்லுங்கள், கன்சீவாக நான் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னாச்சு உங்கள் காலுக்கு என்னாச்சு? லாஸ்ட் வீடியோவில் வந்து தம்பி விபூதிலாம் குழைச்சி என் காலில் வச்சுருப்பான். ஸோ அதை வந்து என்னாச்சு உங்களுக்கு காலில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து கால் அடிக்கடி வீங்கும். அது என்னன்னு தெரியல. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்தே வந்து கால், கை, விரல், அப்புறம் இடுப்பு, இந்த ஷோல்டரு, ஹேண்ட்பேக் மாட்டினா கூட எனக்கு கை வந்து வீங்கிடும். அது என்னன்னே தெரியல. எனக்கு எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஏதாவது பூச்சி கடிச்சிருந்தா கூட ஒரு 6 மந்த்க்குள்ளே தான் சரியாயிருக்கும். பட் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. அந்த வீக்கம் வந்து எதனால் வருதுன்னு தெரியல. அதுவே போயிடும், அதுவே வரும். ஒரு வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி வீக்கம் வந்துருச்சுன்னா, காலெல்லாம் வீக்கம் வந்ததுன்னா சுத்தம் என்னால் ஒரு வேலை நின்றுட்டு செய்யவே முடியாது. பட் அப்படி இருந்தும் நான் தம்பி கூட விளையாடிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா வேறு யாரும் செய்வாங்க? இவர் சுத்தம் சோம்பேறி, இவர் செய்யவே மாட்டார். அதனால் நாம்ளே தான் செஞ்சுக்கணுன்றதுனால வலியெல்லாம் பொருட்படுத்தாமல் செய்வேன். ஒரு சில நாள் வந்து போய் படுத்துருவேன். என்னால் முடியல சொல்லிட்டு போய் படுத்துருவேன். அந்த பூண்டு வெங்காயம் உரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அது வந்து மீல் ப்ரெப் வீடியோ மாதிரி இருக்கும். அதில் கூட நான் சொல்லியிருப்பேன், எனக்கு கால் நின்றுட்டே வேலை செஞ்சால் கால் வீங்கிடும் அப்படி சொல்லிட்டு. அது வந்து நின்றுட்டு வேலை செய்கிறதுனால கால் வீங்கிடும் அப்படி கிடையாது. இந்த மாதிரி திடீர்னு கால் வீங்கிடுது, திடீர்னு வந்து வீக்கம் சரியாக போகிறது, சில சமயம் கை வீங்கிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம் அது. நிறைய பேர் ஆனால் ரெமெடி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி காலில் வந்து உப்பு தண்ணியில் வந்து சுடு தண்ணியில் காலை வைங்க, மஞ்சள் வைங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. பட் அதெல்லாம் பண்ணியும் சரியாகவே இல்லை. அது எப்படியே போயிட்டு இருக்குது. என்றைக்கு தான் சரியாகணும்னு தெரியல. இதுதான் என்னுடைய ஹெல்த் இஷ்யூ. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நான் கன்சீவாக இல்லை. என்னுடைய ஃபேஸோடைய டெக்ஸ்சருக்கு வந்து அந்த பான்ஸ் க்ரீம் வந்து மேபி வந்து காரணமாக இருக்கலாம். அப்புறம் நான் தண்ணி நிறைய ரீசெண்டாக குடிச்சிட்டே இருக்கேன், அது ரீசனாக இருக்கலாம். அப்புறம் அந்த கால் வீக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதனால தான். இந்த மாதிரி எதுக்கு ரீசனே இல்லாமல் கால் வீங்குது எனக்கு, அது என்னன்னே தெரியல. அப்புறம் செகண்ட் பேபி எப்போ பிளான் அதையும் கேட்டுகிட்டே தான் இருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு பேபியோட அந்த டெலிவரியே வந்து என்னால் இன்னும் மறக்க முடியல. அது எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் நான் இன்னும் செகண்டுக்கு வந்து ரெடி ஆகலை. மனசளவுலையும் ரெடி ஆகலை, ஃபிசிக்கலாகவும் ரெடி ஆகலை. இந்த மாதிரி வீக்கம் வருது, அடிக்கடி டயர்ட் ஆகிடுறேன். இந்த மாதிரி ஹெல்த்தை வச்சுக்கிட்டு நான் வந்து கன்சீவ் ஆனேனாக்கா சுத்தம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஃபிசிக்கலாக நான் வந்து கொஞ்சம் ஃபிட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அதே மாதிரி என்னோடய மைண்டை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து செகண்ட் பேபிக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் என்னால் வந்து செகண்ட் பேபி வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ உங்கள் டவுட்டும் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ரிப்பீட்டடாக வந்த கொஷின்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் vlog பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கலாம். இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்தே ஷூட் பண்ணிட்டேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுத பூஜைக்கான க்ளீனிங் vlogகும் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம். அதுவும் நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஆயுத பூஜைக்குள்ளே போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் போன vlogலேயே காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி நான் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து இந்த மாதிரி காய வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டியும் ஒன்று. ஏன்னா நம்ம வந்து அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா அடிக்கடி நமக்கு பொருள் தீர்ந்த மாதிரி இருக்காது. அடிக்கடி இது எடுக்கிற டப்பான்றதுனால நான் இதில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியும் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து அஞ்சரை பெட்டியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சில பொருளாக வந்து அந்த அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கேன்.
அப்புறம் அந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயிலில் வச்சுட்டுனாக்கா நமக்கு அந்த பாத்திரமும் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பொருள் போடும்போது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். ஈரப்பதம் இல்லாமல் சீக்கிரம் கெட்டு போகாமல் அந்த பொருள் ரொம்ப நாளுக்கு வர மாதிரி இருக்குன்றதுனால நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவேன். இந்த விலாகில் மோஸ்ட்டாக ரெசிபின்னு எதுவும் இருக்காது. பட் நான் வந்து அந்த புளி சாதத்துக்கான மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது நான் வந்து அந்த மீல் ப்ரெப் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கல. அன்றைக்கி விலாகும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து க்ளீனிங்கும் பண்ணிகிட்டு இருக்கேன்றதுனால ஒரு 3 நாளுக்கு இந்த லஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து புளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். புளி சாதம் அப்புறம் வந்து அப்பளம் வந்து பொரிச்சிட்டேன். அவ்வளோதான் லஞ்ச். அன்றைக்கி லஞ்ச் மெனுன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். கண்டுபிடி அம்மா, கண்டுபிடி அம்மா. ரொம்ப நேரமாக வீட்டிலே வந்து கொஞ்சம் வேலையே பார்த்துட்டு இருந்தனால கொஞ்சம் வந்து டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நானும் அஸ்வத் குட்டியும் தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சம் காய்கறிகளும் பறிக்கிற வேலை இருந்ததுன்றதுனால நான் அவனை கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு போயிட்டேன். கண்டுபிடிக்கும் அட்டபுடா புலகல, அட்டபுடா புலகல, அட்டபுடா புலகல, அட்டபுடா புலகல, அட்டபுடா புலகல. இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற பச்சை மிளகா செடி. நிறைய பூ விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மழை வந்ததுனால நல்லாவே அந்த பார்க்கவே நல்லா க்ரீனிஷாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு தோட்டமே. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய், அப்புறம் புதினா இலை, பச்சை மிளகா இதெல்லாம் பறிக்கிற வேலை இருந்தது. அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை பழமும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே அஸ்வத் குட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த டேங்க் ரொம்ப தண்ணி கீழே ஊற்றும் இல்லையா, அந்த இடத்துல தண்ணி நல்லா தேங்கி இருந்தது. அதில் போய் அவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன பண்ணுவ? இப்போ கேக் செய்வியா? கேக் இல்ல, இன்னும் போய் எடுத்துன்னு வருவியா? போதும்பா தம்பி, போதும்டி. ஐயோ கையை பாரு, என்ன கையில குச்சி வச்சு ஏறிக்க போகுதுப்பா. அடங்க மாட்டுது இது. போதும், நிறுத்திட்டா நானு. வேணாமா? நிறுத்திடுவாடி. கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிஞ்சு விட்டுருக்கு. நான் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும் தான் பறிச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு மறுநாள் தேவைப்படுறதுக்கு மட்டும் நான் பறித்து வச்சுருக்கேன். ரொம்ப எல்லாம் பறித்து வைக்கல. வேணும்னா நான் இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும் நான் பறித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே சைட் பை சைடு வந்து அஸ்வத் குட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து இதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்ணை மூடிக்குவாடி. இப்ப எனக்கு கண்டுபிடிக்கிறதா பூச்சி வரும் இங்க தோட்டத்துல. ஆமாப்பா, ப்ளீஸ் ஆடி தங்கம். இப்ப நான் எப்படி உன்னை கண்டுபிடிக்கிறது? நீ அங்கனா போய் மறந்துட்டு வச்சுக்கோ, உனக்கு குட்டி குட்டி பூச்சி வந்து உனக்கு கடிச்சிருமே. ஆமா, அங்கதான் பூச்சி வந்து கடிக்கும். இங்க எப்படி நீ மறைவ? பின்னாடி மறைஞ்சு போறியா? சரி, நான் கண்டுபிடிக்கிறேன். அங்க போடுவா? சரிப்பா, சரிடி. என்னவா? எது வரைக்கும் என்னணும்? 1 2 3 அது அந்த மாதிரி என்னவா? சரிப்பா. அவன் கால் தெரியுதுப்பா. அஸ்வத் இந்த தென்னை மரம் பின்னாடிதான் இருக்கிறா. எட்டி போறடை. நீ அவுட்ரா தம்பி. தம்பி நீ அவுட்டு. பாரு, உன் குரல தெரியுது பாரு. நீ அவுட்டு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அம்மா. ஒழுங்கா வெளியே வந்துடுறா. எங்க இருக்கிற?
நீ அவுட்டு தான் கிணமத்துல கை வைக்காதப்பா. அது குச்சி குட்டி குட்டி குச்சி இருக்குல்ல உன் கையில அப்புறம் ஏறிக்கும். ஆமா நீ அங்க போவாத. ஐயோ கீழே போடு அது வேண்டாம். ஐயோ அது மருந்துப்பா. தாத்தா செடிக்கு மருந்து போடுவார்ல அந்த மருந்து வச்சிருங்க. கையில எல்லாம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ. ஐயோ எப்படி போடுற பாரு. வந்துரு. எனக்கு தேவையான காய்கறியில் நான் வந்து பறித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அஸ்வத்குட்டியும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். சரி போய் முதல்ல கை கழுவி தங்கம். கை பாரு எவ்வளவு மண்ணா இருக்கு பாரு. செப்பல் அவுத்துட்டு போடாடே. இங்க வா செப்பல் அவுரு. எப்படி அவுத்துட்டு போற பாருடே. போ கை கழுவோடு பாத்ரூமுக்கு ஓடு. இப்போ அடுத்தது முக்கியமான பார்ட் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து போன விலாகில் குலாப் ஜாமுன் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்காக நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதே 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை நம்ம வந்து சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பக்கம். அதே மாதிரி இது நல்லா சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள். ஏன்னா அந்த கேப்பில் நம்ம வந்து அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். அந்த சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வந்து அடித்தோ இல்லைன்னா நல்லா வந்து பிசையக்கூடாது, ரஃப்பாக பிசையக்கூடாது. சும்மா கையாலே இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விடணும். தண்ணியும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா ரவை குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன், பிரெட் குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் குலாப் ஜாமுன் இந்த பிராண்டாக வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி நான் ரெடி பண்ணியிருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்ததுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனாலே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நான் அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கையில் நான் கொஞ்சமாக வந்து நெய் தடவி இருக்கிறேன். இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்சமாக பிச்சு கையில் வந்து நல்லா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் தட்டில் அப்பப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுன் பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ளே நல்லா வந்து அந்த சிரப் இறங்கணும். அதுக்கான டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு பண்ணணும். லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு கிராக் ஆகாமல் வரும். அதே மாதிரி அந்த சிரப்பில் நம்ம குலாப் ஜாமுனை வந்து போடும்போது நல்லா ஊறி இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பக்கம் நமக்கு சிரப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் நான் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இதில் ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சில பேர் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துப்பாங்க. பட் எனக்கு இந்த கேசரி அப்புறம் இந்த குலாப் ஜாமுன் இந்த மாதிரி ஒரு சில ஸ்வீட் ஐட்டம்ஸில் வந்து இந்த ரோஸ் எசன்ஸ் சேர்க்கும்போது ரொம்ப ஸ்மெல் டேஸ்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து ரோஸ் எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ பேட்சாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 8லேருந்து 9 அந்த மாதிரி போட்டிருக்கேன். நல்லா இதை போட்டுட்டு ஒரே டைமில் போட்டுட்டு ஸ்பூன் வச்சு நல்லா சர்க்குலர் மோஷனில் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக நல்லா கலர் ஆகி வரும். இல்லைன்னா மேலே ஒரு கலர் அடியில் ஒரு கலர் அப்படி இருக்கும். அதேமாதிரி எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா ஒரே டைம்லேயே நீங்கள் எடுத்துடணும், ஒன்று எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் முதல்ல ஒன்று எடுத்து போடுறதுக்குள்ளே இன்னொன்று வந்து வேறு கலர் இன்னும் டார்க்கான மாதிரி தெரிஞ்சிடும். அதனால் போடும்போது ஒன்றா போடுங்க, எடுக்கும்போது ஒன்றா எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குலாப் ஜாமுன் வந்து போட்டுடலாம். சிரப் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹீட்டாக தான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த
கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் நம்ம இந்த குலாப் ஜாமுனை ரெடி பண்ணி நம்ம போடும்போது அந்த ஹீட்லேயே நல்லா வந்து சிரப் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த குலாப் ஜாமுன். அதனால தான் உங்களுக்கு நல்லா உள்ளே இறங்கும். அப்போ தான் ரொம்ப ஆறி போயிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா சிரப் வந்து அந்த அளவுக்கு உள்ளே இறங்காது. அப்புறம் உள்ளே ஒரு மாதிரி வேகாத மாதிரி தெரியும். அதே மாதிரி சாப்பிடும்போது மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் நான் வந்து குலாப் ஜாமுன் எடுத்தேன். ஏன்னா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் அதனால் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் வந்து டிஸ்டர்பே பண்ணலை, நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கலர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அதேமாதிரி உள்ளேயும் நல்லா சூப்பராக வெந்து இருந்துச்சு. உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணியே காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். முக்கியமாக இந்த குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ஜூஸியாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரெட்டு அப்புறம் ரவா வச்சு பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் நான் இன்னும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.